இப்போ நம்ம வந்து இட்லி பொடி எப்படி செய்கிறது, எள்ளு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் என்ன ரேஷியோ, என்ன அளவு? இந்த அளவு தான். இதில் ஒன்று கடலைப்பருப்பு மட்டும் இதில் அரை. இது எங்களோட ரெசிபி. அப்படிதான். மல்லி வந்து கொஞ்சமாக, சும்மா ஒரு வாசனைக்காக. சரி, இதெல்லாம் எப்படி என்ன அளவில் வறுக்கணும்? கரியாக வறுக்கணுமா? கொஞ்சம் அந்த மனம் வர வரைக்கும் வறுக்கணும். மனம் வரும். ஆக்சுவலாக எல்லோரும் மிளகா போடுவாங்க, முழு மிளகா. நான் வந்து மிளகாத்தூள், மிளகாத்தூள் போடுவேன். வீடியோ பண்ணால் அரைச்சி என்ன விற்கையா போகிற? நமக்கு தானே புழு, புரோட்டீன். புழுவெல்லாம் இருந்தால் தான். புழுவெல்லாம் கிடையாது, அது கல் இருந்துச்சு, ஒரே ஒரு கல். அது நல்ல பொருள். புழுவெல்லாம் இருந்தால் நல்ல பொருள். ஓ அண்டவரி, அவ்வளோதான். இதில் என்ன பண்ண நீ? இந்த சூடாக இருக்கா? ஆமாம். இதில் வந்து இது என்னது, ராக் சால்ட்டா? புதுசாக இருக்கு. என்ன சிவப்பு கலரில் இருக்கு? பிங்க் சால்ட். இந்து உப்பு. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் எப்படி எங்கிட்டோ போய் கடைசியில் எங்கிட்டோ வந்தாச்சு. வெள்ளை உப்புன்னு எல்லாம் பின்னாடி போய் வெள்ளை உப்பு பூரா மறுபடியும் கூட போட்டுக்கலாம். அதை போட்டுக்கலாம். அள்ளி கூட போட்டால் பிரச்சனை, குறைச்சி போட்டால் பிரச்சனை இல்லை எதுவுமே. ரைட்டு, இதெல்லாம் பிடிச்சி மிக்சியில் பிடிச்சி அரைக்கணும். ஆறணும், கொஞ்சம் நேரம் ஆறினப்போ அரைச்சி. சூடாக இருக்கும் போதே இன்னொரு பொருளும் போட்டுருவேன். அது என்னது? பெருங்காயத்தூள். பெருங்காயம் அளவு தான் இருக்கா? இதான் அளவு, பார்த்துக்கோங்க. மேலே போட்டு குமிச்சு வைக்கல, அதுதான் அளவு. அது அவங்கவுங்க விருப்பப்படி. கட்டி பெருங்காயமாக தான் இன்னும் நல்ல மனமாக மனத்துக்கு. சரியா? அவ்வளோதானா? இதை வந்து பரப்பரன்னு அரைக்கணுமா மிக்சியில் போட்டு? நல்லாவே அரைக்க கேட்குறாங்க உங்கள் பொண்ணு. அப்படியா? இது வந்து இப்போ வந்து ஆறணுமா? ஆமாம், கண்டிப்பாக ஆறணும். ஆறாமல் மிக்சியில் அரைக்கக்கூடாது. இது என்னது, என்ன அள்ளி போட்டு மிளகா போடுவாங்க, நான் வத்தல் பொடியை போடுவேன். ஐயோ, காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதானா? முடிஞ்சா? என்ன அவ்வளோதான். இதை ஆற வச்சு அரைக்க வேண்டியதான். அரைச்ச பிறகு வேணால் வந்து வெளியே அரைச்ச பிறகு வேணால் காட்டுறேன். சரி, அது நம்ம தின்னுட்டு சொல்லுவோம் போதும். ரைட்டு மக்களே, இதான் எளிய முறையில் வீட்டிலே செய்கிறது. செஞ்சு நீங்களும் பார்த்துட்டு நமக்கு போட்டு ஏதாவது சொல்லுங்கள்.